நாகக்கனி பெற்ற மக்கள் 8 பேர் இருக்கிறார்கள். ஒருவருக்கு 5 வயதாகிறது. உடனே பார்த்தால் நாகக்கண்ணி, ஏ அம்மா, ஏ காளி அம்மா, என்ன அட்டகாளி 8 பேரும் புச்சுக்குள்ளே இருங்க, நானும் உங்க அப்பா இறை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி 8 பேரை புச்சுக்குள்ளே வைத்து விட்டு அந்த நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்திலே 7 கடலுக்கு அப்பால் இறை எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஏன்னா ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா 8 பிள்ளையாச்சு, 8 மக்களை வளர்க்கணும். அந்த காலத்துல கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மிக்ஸி கிடையாது, டிவி கிடையாது, செல்லு கிடையாது, லொல்லு கிடையாது, எல்லாம் வந்தது, எல்லாம் போச்சு. இப்ப பிறந்த உடனே பிள்ளைகளை செல்லுன்னு தானே பிறகு டச்சோட பிறகு என்னைக்கு டச் வந்ததோ அன்னைக்கு வீட்டுல டச் போச்சு. என்ன செய்ய முடியும்? அது மாதிரி அதாவது ஒண்ணு இழந்ததான் ஒண்ணு அடைய முடியும். அது உண்மைதான். அதனால அந்த காலத்துல அட்டகாளி 8 பேர் அருமையோடு வந்து பிறந்திருக்கிறா. அப்போ பார்த்தா நாகராஜ நாகக்கண்ணி அட்டகாளி 8 பேரை புச்சுக்குள்ளே வைத்து விட்டு ஆபத்து லிஸ்ட் அடிக்கப்பா. அப்படி இருக்கும் பொழுது வேற டச் எடுக்க வேண்டியது. அகத்துக்கு இன்னுமா இன்னும் உடையுதுன்னு பாருங்க. ஐயா உன்ன திருவனந்தபுரத்துல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து வருது இல்லையா? அதானே 8 பேரை புச்சுக்குள்ளே வைத்து விட்டு பெரிய பேருக்காக போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அட்டகாளி 8 பேர்களும் அகலோக பட்டணத்தில் 8 பேரும் அப்படியே இருக்காளே. சிக்கனல்ல சிகப்பழகி பொட்டழகி கோமனரத்தழகி கோமனரத்தழகி கோமாலன் தங்கையவ மக்கா என்ன நாடாள வந்த மக்கா என்ன என் மக்கா சொல்லுங்க அம்மா 8 பேரு புச்சுக்குள்ளே இருங்க மக்கா. சரி கல்லருக்கு தப்பினாலும் கண்ணருக்கு தப்ப முடியாது மக்கா. அப்படின்னு 8 பேரு புச்சுக்குள்ளே வைத்து விட்டு இறையெடுக்க சென்றால் அல்லவா. சரி பார்த்தா காளி அம்மா அடியே தங்கச்சி குத்திலே இருக்க ரொம்ப போர் அடிக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமான்னு சரி விளையாடுன்ட்டா. சரி ஆளுக்கு ஒரு வீடு கட்டுனா அழகா குடி இருக்கிறா. சின்ன பிள்ளைங்க தானே மண்ணால வீடு கட்டி மண்ணால வீடு கட்டி களிமண்ணால தோசை சுட்டு செடியெல்லாம் பிடிக்கி கொலையடிச்சு அப்படிலாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 8 பேர்களும். சின்ன பிள்ளை தானே பெரியாலே விளையாடும் போது சின்ன பிள்ளை விளையாடாதா? ஏன் அட்டகாளி 8 பேர் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாகலோக பட்டணத்திலே நாகக்கண்ணி பெற்ற மக்கள் இருக்கு. ஆதிவெள்ளி என்று கைலைகளை என்னையா நடக்கிறது? ஆண்டவன் பகவான் 7 14 உலகமல்லான் பகவான் வடியளந்து கைலாச வருவது விளக்கம் அல்லவா? ஆதி சத்தியான பார்வதியானவள் மௌனமாகவே இருக்கின்றார். எப்போதும் கலகலகலகன்னு இருக்கக்கூடியவா இன்னைக்கு தலையை விரிச்சு கொண்டு கோபத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பார்த்தார் அந்த ஆண்டவன் பகவான், ஏ அம்மா ஏ பார்வதி மௌனமாக இருப்பதனோட தங்கே கோபத்தோடு இருப்பதனே கோபால சொல்லிடா பகவானும் கேட்ட போது பருதியா மடக்குவாளும் அந்த கூந்தல் முடிவாளும் தலை நமர்ந்தாள்
ஏறி பார்வையா ஏறிட்டு பார்க்காளே ஏறிட்டு பார்க்காளே எதிர்த்து முளைக்காளே ஏறிட்டு பார்க்காளே அவன் முழிக்காளே ஆண்டவனே பகவான் ஆரே உலகமெல்லாம் எப்படி இழக்க போறியரோ அந்த காரணல்ல உலகத்திலே ஆரடி அழகை போலே பகவானை பார்த்ததுண்டா பெரிய அழகை போலே ஈஸ்வரனை பார்த்ததுண்டா உமையவள் அழகை போலே உமையவள் அழகை போலே இறைவனை பார்த்ததுண்டோ எனக்கு வேலை தவிர யார் அழகா இருக்கிறா யார் அழகு இல்லாம இருக்கிறா என் அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும் அது வாசம்தான் பவுண்டேஷன் அடிச்சா எல்லாருமே அழகுதான் பவுண்டேஷன் அடிக்கட்டாலும் அழகுதான் நீ பவுண்டேஷன் அடிச்சிருக்கியா அடிக்கலையா அடிச்சிருக்கு அப்ப அவங்கவுங்க பவுண்டேஷன் அடிக்கிறத பார்த்தேன்னா என்ன பவுண்டேஷன் அடிச்சாலும் மூஞ்சி அந்த மூஞ்சி தானே இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால இயற்கை தான் என்னைக்குமே நிரந்தரம் பேரு செயற்கை நிரந்தரம் கிடையாது அது மாதிரி அந்த அட்டகாளி எட்டு ரொம்ப அழகா இருக்கிறாளாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாதுன்றாரு உனக்கு என்னைக்கு தான் தெரியும் தெரிஞ்சாலும் அதுக்கு அள்ளி விட்டுருவேன் அள்ளிக்கிட்டு போறீங்களா என்னதான் அள்ளிக்கிட்டு போறீங்களா யாரு எப்படின்னு தெரியாதோ உங்களுக்கு பார்வதி என்ன உனக்கு சரி நீ வீட்டுல வெட்டியா உட்கார்ந்து இருக்க எனக்கு வேலை 1008 வேலை இருக்கு அதை நோக்கிதான் போவேனே தவிர வெட்டியா உட்கார்ந்துட்டு என்ன மாதிரி வீண் பேச்சு எல்லாம் பேச முடியாது அப்படியாங்க வெட்டியா இருக்காலதான் வீண் பேசி பேசுவாங்க என்ன செய்ய முடியும் டைம் கிடைக்காது இல்ல அதனாலயே வெட்டியா என்ன வெட்டியா எங்க ஊர்ல இருக்கான் அதானே அம்மா பார்வதி என்ன ஆறு உலகத்துல உன்னுடைய அழகை போல இந்த உலகத்துல யாருமே இல்ல ஆதிசக்தி அழகை போல இந்த அவனியில யாரும் இல்லை கிடையாது ஆறுதி அழகை போல பாரு உலகில யாரும் இல்லை நீதான் அழகு அழகுன்னு சொன்னாரு இத கேட்டோன்னு அவளுக்கு தாங்க முடியல என்னதுமா கதவை அடைச்சா கலகலன்னு சிரிப்பு நம்ம வீட்டுக்காரர் நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாரு குதிரை ஓடுது அதானே அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரிக்கிறா பார்த்தா நாரதன் யாரும் சிரிச்சிடப்படாது உடனே பார்த்தா நாரதன் ஓடி வருகிறார் பாட்டி என்ன பாட்டி பிரமாதமா சிரிக்க காலையிலேயே என்ன பார்த்து பகவான் அழகா இருக்காருன்னு கேட்டேன் பகவான் வேற ஒண்ணும் சொல்லலையே இல்ல நீங்கெல்லாம் என்ன அழகு உங்களுக்கு காளியம்மா காளியம்மா இருக்காளே அழகை போலே உலகில் இருக்காளே காளியம்மா மாரியம்மா குடாதி முத்தாரம்மா நங்க அழகனாச்சி காளி 8 பேரோ சிறியல சிறப்போடு மொழி இருக்கா நாரதேனோ சொன்ன போலே எங்க போற நீ பார்வதி என்ன என்ன உங்க தள்ளி உட்கார வேண்டியதானே அவ்வளோ உட்காந்துக்கிட்டு இப்படி பாக்காம அங்கதாமா காத்து விடும் களத்து என்னத்துக்கு ஆகும் நல்லா இருக்குமா அதுவும் சரிதான் சைட பார்த்தா நல்லா இருக்குமா
அப்படி இருக்கும் பொழுது என்ன அதனால எம்மா ஏ பார்வதி என்ன இந்த பாருங்க உங்களோட அளவுடைய பெண்கள் அட்டகாலி 8 பேர் இருக்கிறா சரி உலகத்துல அவ்வளவு அழகா இருக்கிறா ஆமா எல்லாத்துக்கும் மூத்தவர்களே காளியம்மா காளியம்மா செக்க சிகப்பழகி செந்துருக்க பொட்டழகி அழகி நீங்களாம் ஒரு அழகுன்னு வச்சுக்கிட்டு இந்த வரத்து வாரிய பிறகு 6 அடி கூந்தல் ஒரிஜினலா டூப்பா இல்ல ஒரிஜினல் தான் அதானே அதாவது கோர முடிக்காரி குடிய கெடுப்பா சரி கெடுத்துக்கிட்டு தான் இருக்கா ஆமா பரட்ட முடி பாடுபடும் அது உண்மைதான் சுருட்ட முடி என்னைக்கு சோறு தாண்டா நல்லா போடும் நல்லா போடும் வயிறாறு சாப்பாடு கோர முடிக்கு சொல்லி ரொம்ப அலட்டிக்கிட்டாத திடீர் யாராவது கட் பண்ணி விட்டுற போறாங்க அதானே கையோட வந்தாலும் வந்துரும் அதனாலதான் நம்ம எந்த முடி வைக்கிறதே கிடையாது சரி நமக்கு இந்த முடி போதும் இது போதும் இது போதும் இது இல்லாம எத்தனை இருக்கு ஒட்டு முடி வச்சுட்டலாம் யோ ஒட்டுமுடி பத்தி நீ பேசாத என்ன ஏன்னா அது வந்து ஒரு அழகு 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 நம்மளும் வச்சு கட்டிட்டு நம்மளும் படிக்கலாம் இருந்தாலும் அது நமக்கு செட் ஆகாதுல்லையா அது தோணக்கூடாது நமக்கு நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் வைக்கணும் ஆமா ஆமா நீ ஒட்டு முடி வச்சு நான் நீள முடி எனக்கு நீள முடி தேவைப்படுமா அது முடியாது முடியாது அதனால எம்மா அழகு என்ன உன்னை விட அழகு உலகத்துல யாரோ இருக்கிறாங்க சரி நீங்கதான் ரொம்ப அழகுன்னு மெச்சுக்கிட்டாதீங்க சரியா என்ன தன்னை மெச்சுக்கிட்டுமா தவிட்டு போய் போட்டா ஊரை மெச்சுக்கிட்டுமா ஊசி போன கொழுக்கட்டை கொலக்கட்டை எதுக்குமே ஆவாது விடிஞ்சிட்டுனா ஒரு காரியத்துக்கு ஆகாது வாயை பார்த்துட்டா கிளியான் சட்டி மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அந்த வாயை வச்சுக்கிட்டு வரது சும்மா லாந்துவாங்க வள வளன்னு தான் லாந்துது அதனால அம்மா பார்வதி உன்னை விட அழகு உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க சரி உடனே பார்வதி கோபம் வந்து விட்டது ஏய் நாரதா என்ன உலகத்துல நான் தான் அழகுன்னு சொன்னாரு பகவான் சரி ஆனா அட்டகாலி 8 பேர்ல காளியம்மா தான் அழகுன்ற ஆமா வந்த வேலை முடிஞ்சிட்டு இல்ல முடிஞ்சிட்டு எடுத்து காலி பண்ணு நாராயணம் அடுத்த புரோகிராம் எங்க வைகுண்டம் வைகுண்டம் முதல்ல அங்க போய் சேரு என்ற நாரதனை அனுப்பிவிட்டு சரி ஆதிசக்தியான பார்வதி பார்வதி உலகம் இழக்க போறீங்களோ இருக்கிறியா கண்டடிக்க தோழி வேணும் தோழி வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் பெண்கள் வேண்டும் ஆடி வர பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் ஓடியாடி விளையாட விளையாடு எனக்கு தோழியர்கள் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் தோழியர்கள் எனக்கு வேண்டும் விளையாடு என்னடி தோழி வேணும்னு கேக்குற இல்ல தோழி வேணும் ஐயா உனக்கு தோழி தானே வேணும் கைலாசத்துல ஒத்தையில எடுக்க முடியாது ஒத்தையில எல்லாரும் ஒத்தையில தான் பிறந்தோம் ஒத்தையில தான் இருக்கணும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க கூட பிறந்திருக்காங்க கூட பிறந்திருக்கிறான்னு ஆமா நம்ம கூட பிறந்திருக்காங்க சரி ஒரு வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கிறா முன்ன பண்ண இருக்கும் எல்லாருமே தாய் வீட்டுல பிறந்திருக்கிறோம் அது அதுதான் 4 பேர் அக்கா தங்கச்சி 4 பேரு தாய் வீட்டுல பிறந்தோம் தனியா தானே பிறந்தோம் அது தனிக்க தான் பிறந்தோம் ஏதோ அக்கா தங்கச்சி ஏதோ அண்ணன் தம்பி ஆமா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் சரி அவ குடுக்கல இவ குடுக்கலாம் சொல்லப்படாது அப்படியாக்கா ஒரு அக்கா குடுக்கல தங்கச்சி குடுக்கல அண்ணன் குடுக்கல தம்பி குடுக்கல அவங்க சம்பாத்தி பண்ணி அவங்க வச்சுக்கிடணும் ஆமா அவங்க பாடுபட்டு சாப்பிட்டுக்கணும் அதுக்காண்டி நீ ஊர் சுத்திட்டு வருவது கண்ணனை கொடுப்பாரு அது எப்படி கொடுக்க முடியும் ஐயோ 10 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் ஐயா சும்மா உட்காந்து மல்லாக்க முடியாது மாவுல கிடக்க முடியுமா என்ன செய்ய முடியும் 10 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும் சங்கடத்தை படணும் அதனால அம்மா பார்வதி என்ன உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுன்னாரு சரி பார்த்தாள் பார்வதி அண்ணன் கோபால கண்ணனை என்னால அட்டகால் 8 பேரை எடுக்க இல்லாது அப்படியா நாகராஜ கண்ணி பொல்லாத கோபக்காரன் சரி கோபம் ஒன்று அவன்
பதற்கு பதற்கு முடியாதம்மா பதற்கு பார்வதி அம்மா என்ன ஏம்மா ஏ பார்வதி ஏன்னா வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆமாம்மா எப்படியா பொங்கி வச்சிருப்பாங்க இது போகும்போது பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அது சரி. அதனால அந்த ஆதிசக்தியான பார்வதியானவள் சரி மலைக்கு வரும் வடியா வேற இருக்கா இல்லையா? அது வேற இருக்கு. அதனால அம்மா ஏ பார்வதி என்னங்க அண்ணன்கிட்ட சொல்லணும்னாரு. உடனே பார்த்தால் பார்வதி சரி அண்ணன் கோபால கண்ணனை சொல்லி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அண்ணா கோபாலா ஹரிராமா ராமா அணை செய்த மனவாளா ஹரிராமா கோவிந்தனே கோவிந்தா கோவிந்தா சீக்கிரமா வாரோ மன்னா அண்ணா கோபாலா ஹரிராமா ராமா பார்வதி நாளைக்கு பொருளே கேட்கலையா வேணும் அழைக்கும் கோபாலா உடையவனே கேட்கலையோ அண்ணா கோபாலா அப்படி ஓடாருவாள ரொம்ப அற்புதம் அற்புதம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களே அற்புதம் அப்படின்னு அது நம்ம கேட்டுதா? கேட்டுது கேட்டுது. அதானே அத மாதிரி அந்த ஆதிசக்தியான பார்வதியானவள் சரி அண்ணன் அழைத்த அண்ணன் உடனே வந்தாரு. வந்து கூட பிறந்த அண்ணே ஆமா கூட பிறந்தவனா இருந்தாலும் போதாது. என்னம்மா ஒண்ணு அதாவது நம்ம வீட்டுல பிறக்கும் இல்லையா குழந்தை பெண் குழந்தை சரி அது வந்து நம்ம குலசாமி குலசாமி அம்மா குலசாமின்னா நம்ம பிள்ளை பொட்ட பிள்ளை. ஆமா ஆமா பிறந்த வீட்டுல பிறந்த மாவா ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கப்படாதான். ஏமா கண்ணீர் வடியாம எப்படிமா இருக்க முடியும்? ஐயோ சொன்னா அதுக்கு மட்டும் சரின்னு கேளு. கேள்வி ரிவீல்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிறந்த வீட்டுல பிள்ளை கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி கொடுத்து பிறந்த வீட்டுக்கு வரும் பொழுது அண்ணன்மாரும் நம்ம தங்கச்சி நல்லா கவனிக்கணும். அது அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும். வீட்டுக்கு வந்த நம்ம குலசாமி கண் கலங்கா பாத்துக்கிட்டோம்னா நம்ம பிறந்த வீடு அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்களாம். நல்லா இருப்பாங்க. தங்கச்சி எல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சுட்டான்னு வச்சுக்க அண்ணனும் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம குடும்பமும் கஷ்டப்படும். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க வீட்டு குல விளக்க கண்ணீர் வடிக்க பிறந்தம்மா வந்து ஒரு நாள் கண்ணீர் வடிக்கப்படாதான். ஆமா ஆமா நான் அதுக்காண்டி கண்ணீரே வடிக்க மாட்டேன். வடிக்க விடாமா பன்னீரை தான் ஊத்துவேன். ஆமா பன்னீரை ஊத்துனா இருக்க அள்ளிட்டு போயிடணும் பாட்டு. என்ன யாருக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் 7 ஏக்கர் 24 சென்ட் சொன்னீங்க இருக்கு இருக்கு இருந்த என்னத்துக்கு? ஆமா மனித இப்ப படுத்துட்டு எந்திக்கிறது நிச்சயம் கிடையாது. அது கிடையாது. உரங்கேல் வாங்க மூச்சே நீ சுழி மாறி போனா போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மனிதன் இருப்பதெல்லாம் எப்படி என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. தெரியாது தெரியாது. இருக்கிற வரைக்கும் நல்லாரு 4 பேருக்கு நல்லது செய்ய. ஆமா அடுத்தவன் குடிய கெடுக்காத. சரி அடுத்தவன் சொத்தை ஆட்டப்படாத. ஆமா ஆமா ஆட்டப்பட கூடாது. அதான் நீதான் வெடி போட்டாச்சு. என்ன பக்கத்துல கொஞ்சம் ஜாதிக்கு ஆட்ட போடக்கூடாது. அதனால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியலையா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை யாருக்காவது ஒரு டீ வாங்கி கொடு. அதாவது கொடுக்கணும். அதுக்கும் ஒன்ற துட்டு இல்லையா? அதுக்கு ஒன்ற துட்டு இல்லையா? என்ன உங்ககிட்ட ஒரு டீ வாங்கியாவது குடிச்சிட்டு போ. அது செய்ய வேண்டியதா? ஒண்ணு வாழை வீடு இல்ல வாழை வச்சு பாரு. அத மாதிரிதான் அப்ப அண்ணன் ஓடி வந்தார். தங்கச்சி பார்வதி ஏமா அழைச்சேனாரு. அண்ணா கோபால கண்ணா கால் 8 பேர் அத்தாண்ட கேட்டேன் எடுக்க முடியாதுன்ட்டாரு. நீங்க எடுத்துட்டு வாங்கோன்னா அதுக்கு தானமா ஏமா அழுகுற அண்ணன் கிட்ட சொன்னா உடனே எடுத்துட்டு வர போறேன். என்னன்னா ஜெயிச்சோதீங்க. சரி அழாத உன் கதையெல்லாம் ஆரம்பிக்காத. பிள்ளை தூக்கணும் அவ்வளவுதானே தூக்கிட்டு வந்துருது. என்ற பெருமாள் கோபால கண்ணல் தங்கையுட வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு
அட்டகாளி 8 பேர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார். என் பெருமாள் பார்த்தாரு, அப்படியே படகு விட்டு இறங்கினாரு. 8 பேரும் அப்படியே பிடிச்சுட்டாரு. சின்ன பிள்ளைங்க தானே. காளியம்மா அப்படி பார்த்தா, அப்படியே தங்கச்சி முத்தாரம்மா என்ன ரொம்ப அழகா இருக்காருடி, நல்லா இருக்காரு, நல்லா இருக்காருக்கா, நீல நிறமா இருக்காரு, யாருடின்னு கேட்கலாம்ல. உடனே பார்த்தால் அம்மை காளி, ஐயா நீங்க யாரையா, உங்க ஊர் என்ன, பேரு என்ன, எந்த ஊரு, எந்த தேசம், எங்க இருந்துங்க வந்தேன்னு கேட்டா. அம்மா நான் பிறந்தது வைகுண்டம், இருந்துக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவன் பேர் பார்வதி, பார்வதி பார்வதி கட்டி கொடுத்திருக்கிறேன், அதனால அவளுக்கு 8 தோழி வேணும்னு கேட்டா. அதுக்காக உங்களை எடுக்க வந்திருக்கேன். அப்படியா? இங்க எல்லாரும் கைலாசம் வரீங்களா? வாரம் வாரம் சொல்லிட்டு வாயை மூடணும்னு காளியம்மா ஏறி உட்கார்ந்துக்கிட்டா. உட்காருவல்ல படகு மேல, அப்புறம் தலையில உட்காருவா, படகுல ஏறி உட்கார்ந்தா. அட்டகாளி 8 பேரும் மேல இருக்காளே, தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு பெருமாள் வராரே. அட்டகாளி 8 பேரை தூக்கிட்டு வந்து பார்வதி கையில ஒப்படைத்தார். பார்வதி பிள்ளைய கவனமா பாத்துக்க அப்படின்னு கொடுத்தாரு. 8 பிள்ளை வளர்த்துக்கிட்டு வர்றா. ஒரு பிள்ளைகளுக்கு 10 வயது ஆகுறது. என்பவர் அழகா வேற இருக்கிறா, என்ன விட அழகா இருக்கிறா. அதனால பிள்ளையை தூக்கி கொண்டு எங்கேயாவது வச்சுட்டு வந்துருங்க. ஒன்னா மறுபடியும் 8 பெருமாள் தூக்கினாரு. சந்திரமாமணி சோலை கொண்டு வந்துட்டாரு. அங்க வந்து அவருக்கு வந்திருந்தாரு சந்திரமாமணிவர், அவர்கிட்ட ஒப்படைச்சாரு. அவரு விளக்கிட்டு வந்தாரு. பிள்ளைகளுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு காளியம்மா பார்த்தா, தாத்தா பெரியவரே நாங்க 8 பேர் இப்படி அனாதையா உட்கார்ந்து இருக்கிறோமே, எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க தாத்தா இருக்கிறாங்க, என்ன எங்க அப்பா அம்மா பேர் எனக்கு தெரியாது. தெரியணும்னா இந்த சந்திரமாமணி சோலையில ஒண்ணு தவம் இருங்க, இல்லன்னா ஒரு வேலி வளருங்க. வேலி வளர்த்தீங்கன்னா, அக்கினி வளர்த்தீங்கன்னா பகவானுக்கு தாங்காம அங்க இருந்து வந்துருவாரு. அவர்கிட்ட விவரத்தை கேளுங்க என்று சொல்லக்கூடிய வேளையில் அட்டகாளி 8 பேரும் பதடி ஆழத்திலே பதடி நீளமாக குளிய வேண்டி ஆலஞ்சுப்பி கைலாசம் போகுதையா பார்வதி. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆம்பளை பிள்ளை கொடுக்காத அரணாருக்கு மோசம் வந்து சேரும், பெண் பிள்ளை கொடுத்தால் பின்னால எடுஞ்சிருவன்னு சொன்ன. கேட்டியா? இன்னைக்கு ஓன் தங்கச்சி ஓந்தாளிக்கு வேலி வைக்கிறா, போய் யாகத்தை அணைச்சிட்டு வா அப்படின்னாரு. உடனே பார்த்தா பார்வதி நேரா ஓடியாந்தா. தங்கச்சி காளியம்மா யாகத்தை அணைக்க போறியா இல்லையான்னா முடியாதுன்னா. பார்த்தா பார்வதி அங்க போனா அவர் சொல்ல, இங்க வந்தா உங்க தொல்லை, இனிமே உயிரோடு இருக்கிறத விட தீல இறங்குது எவ்வளவோ மேலு அப்படின்னு பொத்துல குதிச்சுட்டா. அப்படியா? கோவத்துல பார்த்தா காளியம்மா, அக்கா என்ன சொல்லிட்டு இப்படி போய் விழுந்துட்டாளே, நம்மளும் சேர்ந்து விழுந்து, அவ சின்ன பிள்ளை தானே, அதுவும் பொத்து விழுந்துட்டு எல்லாரும் விழுந்தாங்க. யாகமெல்லாம் அமர்ந்தது. உடனே அங்க பாக்க வா பாக்கா, வா பார்த்தவள அங்க பாக்கா. அதனால ஒரு லைஃப் இருக்கும்ல. மூத்தவள இளையவள என்னக்கா எல்லாரும் வாங்க, வந்துட்டீங்களா? நம்ம அக்கா எல்லாரும் இறங்கிட்டாங்க. யாகமெல்லாம் அமர்ந்தது. பகவான் காணல் தீர்ந்தது. போனவளை காணவில்லை என்று வந்து பார்த்தாரு. கருகி இருக்கிறார். சக்தி இல்லையே, சிவன் இல்லை, சிவன் இல்லை, சக்தி இல்லை, ஆண் என்று பெண் இல்லை, பெண் என்று ஆண் இல்லை. ஆண்டவன் பகவான் பாரதியை பிரேசி பக்கத்துல வச்சுண்டார். 8 கால் 8 பேருக்கு உயிரை கொடுக்கணும்ன்றா. ஆர்த்தர் ஆண்டவன் சிவபெருமான் அட்டகாளி 8 பேரும் முதலாவது இழந்தவளா அம்மா வாராளை, இரண்டாவது தாரம்மா இழந்தவளோ, கூடாரி வாராளை, நாலாவது இழந்தவளோ,
யாரு வாராளையே எழுந்த வேடம் நாட்டி வாராளே ஆறாவது எழுந்த வேடம் ஈஸ்வரியா வாராளையே ஏழாவது எழுந்த வேடம் மாறி வாராளையே எட்டாவது எழுந்த வேடம் எட்டாவது எழுந்த வேடம் இந்த காளி ஓடியா ஓடியா அந்த காளி எட்டு பேரும் அப்படியே இட்டு வாரா ஆசிட்டாரே பகவானோ அம்மா அம்மா காளி அம்மா ஏது வேணும் குடியிருக்க இடமும் வேணும் ஆண்ட வேணும் கொடுத்தாரு இடத்தை எல்லாம் வாங்குறாளே அழகான கோட்டை போட்டு முப்பூரம் கோட்டை போட்டு செய்யாமல் ஆண்டு வாரா அண்ட காலி இந்த பேரும் லிங்க வைத்து முதனோம பூஜை செய்தா லிங்க மாதிரி வளருதையா ஆதி வெள்ளி கட்டா சேர்த்தல் சக்தி எல்லாம் குறையுதையா ஆசிட்டாரை மூவர் வேணும் ஆண்டவேனார் பகவானுக்கு பால்குடங்கள் எடுத்துக்கொண்டு பக்தர் எல்லாம் வார போது அம்பையே காளியம்மா பால்குடத்தை பிடுங்குவாளா பாலை எல்லாம் ரொங்குவாளா பால்பனைய உடைத்தாளே அட்டகாசம் பண்ணுவாளா அம்பையே காளியம்மா உள்ள மாரியம்மா வாராள வாராள எட்டு பேரு வாராள அத்தை காளி எட்டு பேரு அண்ணவேனார் பகவானோ மூவர்களா முனிவர்களா பகவானீர சொன்ன போது ஆண்டவேனார் பகவானோ 103 லிங்கத்தையே பெருமாள் எடுத்தாரே கோட்டையை தாளித்தாரே எட்டு பேரும் குடியிருக்க என்ன செய்வோம் என்று கேட்ட வேளையில பார்த்துட்டாள காளியம்மா அதுக்கு கோட்டை வாசல் மாமா மாமா அதுக்கு கோட்டை வாசலில உனக்கு நல்ல முகமால ஒரு வேளையில மச்சரிய சிவனமதேல அந்த மகட சோறு ஆண்டு வாரா அட்டகாச செய்து வாரா பார்த்துட்டாரே பகவானோ மகடனேய வதம் முடிக்க ஆராடா மாகாளி திரிசூலத்தை கையில் எடுத்து வாராட எங்க வாராடான மகடனோட கோட்டை கிட்டா மாகாளி வாராளே 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 அம்பையே காளியம்மா அழகு உள்ள மாரியம்மா ஓடிவா ஓடிவா ஆடிவா ஆடிவா காளியம்மா மாரியம்மா சரி சிவமதேரா மகடனே அம்மன் பொரியல் அம்மாளுக்கு பொட்ட கோழி மகடனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு தலையத்தான அறுத்து விட்டு கைலாச வாராள ஆண்டவேனார் பகவானோ நம்மளுக்கு தான் தான் பயந்து பார்த்துட்டாள காளியம்மா எக்கா எக்கா பார்வதியே என்று கேட்ட வேளையில படியலக்கா போன பேரு பாதியில போயிட்டாரு போனவர காணலைய பார்த்துட்டாள காளியம்மா எக்கா எக்கா பாரதியே எத்தனை பிள்ளை உண்டு அக்கா ஆன மாதிரி ஒரு பையன் அழகான சின்ன பையன் கணபதியோ முருகனும் ஒரு பிள்ளை அது மடியதில இருக்காக்கா அது யாருடைய பிள்ளையக்கா என்னுடைய பிள்ளை தாண்டி கொண்டா அக்கா பார்வதிய தர மாட்டேன் தங்கச்சி வாக்குவாதம் நடக்குதையா
கைய பிடித்தாள வலது கைய பிடித்தாள ரெண்டு பேரும் அங்கேளுங்க காளியம்மா இங்கேளுங்க மாறி மாறி கையெழுத்தா ஆண்டவனார் பகவானோ ரெண்டு பேருக்கும் மத்தியில கோலத்தோடு நிற்கிறார பிச்சாண்டே வைரவன் கோலத்தோடு நின்றதோரு காரணந்தா வைரவன் என்ற ஒரு பெயரே சாப்பிட்டார பகவான்